YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. இம்ப்ரெஸ் பிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. இவனுங்க எல்லாருமே கூப்பிட்டு நான் படுக்கலங்கிறதுக்காக தான் என்ன ஜெயில தள்ளினானுங்க. மீரா மிதுனா சர்ச்சை ஈக்குவல் டு அப்படிதான் இருக்கணும். தான் எப்பவுமே ஒரு லைம் லைட்ல இருக்கணும். ஓகே, தான் தான் விஷயம், தானா எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்றது அது எப்படி சொல்றதுன்னா ஒரு ராங் செட்டிங் ஆஃப் மைண்ட் தான் அது அந்த இடத்துல. இந்த டேஷ் முன்னேற்ற கழகம் ஆளுங்க வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சினானுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மீரா, நாங்க கரெக்டா பார்த்துப்போம் பப்ளிக்க, நாங்க உங்க கீழே கரெக்டா வேலை செய்வோம். இவனுங்களை எடுத்துன்னு வந்து உட்கார வச்சேன் பாத்தீங்களா, அங்கதான் நான் பண்ண பெரிய தப்பு. ரொம்ப அரகண்ட் வே, ஆட்டிடியூட் வே, சர்க்காசமா அது இருக்காது, அரகண்ட் ஆட்டிடியூட் வேவா இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, தான் என்னைக்குமே ஃபால் டவுன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க இல்லையா, அது ஒண்ணு. And how she does that is she use lustful energy to control every men, manipulating them using black magic. She has spoiled almost every good names of Tamil Nadu. இப்போ எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் பேசாமல் மென்டல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மீரா மிதுன்லாம் வந்து இந்த 5 வழக்குகள்லையும் போடுறப்போ பார்த்தோன்னா நிறைய அப்ஸ்கேண்ட் ஆகி அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் கொடுக்கலான்ற அளவுக்கு சைபர் கிரைம் வந்து முடிவு வந்து. The man is a good director. He's been trapped. He's been locked. He couldn't get his freedom. ஒரு பீயிங் a human, ஒரு நார்மல் பர்சனா தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத பார்த்தா நான் மட்டும் இங்க இல்லைன்னா இந்த பூமியும் அழிஞ்சிரும், கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும் போது இல்லையா. BJP president of Tamil Nadu, I strictly say that this lady Kushbu should be dismissed out of the party immediately. எல்லா இடத்துலையும் இந்த பர்சனும் அரெஸ்ட் ஆகி உள்ள போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு கேஸ் இருக்கு, மீரா மிதுன் மேல இருந்துச்சு அந்த கேஸ், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஒருவேளை அந்த மாதிரி பர்சனா இவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. அவங்க எல்லாம் என்ன வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க, நான் போலன்னு என்ன தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க, இதுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் நின்று அப்படியெல்லாம் இந்த இடத்துல அவங்க பேசுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்து, நல்ல ஜாதியில இருந்து பிறந்து, நல்ல முதலியார் ஜாதியில இருந்து பிறந்த பொண்ணு, அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நானு, அதுவே நான் அது பை வேர்ட்ஸ் தான் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன்ல அந்த விஷயம் பார்க்க முடியாது. IBC மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம். நம்ம மீரா மிதுன் கேஸ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். நம்ம பகிர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமுமே அந்த ஒரு கேப்லேயுமே அவங்க வெளியிட்டிருக்க நிறைய வீடியோஸ் வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அவங்க பேசுகிற டேர்ம்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்டில் இருக்கவங்க பேசுகிற மாதிரியே இல்லை. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பிரச்சனை மேம்? அது என்ன பிரச்சனைன்றப்ப இப்போ எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் பேசாமல் மென்டல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி 4-5 கேசஸ் அவங்க மேலே, அது இல்லாமல் ஒரு மணி லாண்ட்ரிங் விஷயத்துலையும் ஈடுபட்டிருக்காங்க கேஸ்லையும். மணி லாண்ட்ரிங்லையுமே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மிஸ் சவுத் இந்தியா, மிஸ் அந்த மாதிரி நிறைய பட்டங்களை வச்சு அவங்க அந்த டைமில் 2018 டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்காக. தட் இஸ் 50,000 தான். இப்போ எல்லாம் கேட்கல, ஏன்னா 50,000 அப்படின்னு ஒருவானாலும் அது ஏமாத்தினா இட் இஸ் அன் இன்டென்ஷன் ஆஃப் சீட்டிங் தானே அந்த இடத்துல. ஏன்னா மீரா மிதுன்லாம் வந்து இந்த 5 வழக்குகள்லையும் போடுறப்போ பார்த்தோன்னா நிறைய அப்ஸ்கேண்ட் ஆகி அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் கொடுக்கலான்ற அளவுக்கு சைபர் கிரைம் வந்து முடிவு வந்து, அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டு வந்து அப்புறம் அவங்க பெயிலெல்லாம் கேன்சல் ஆகி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ஆச்சு. அப்படி இருக்கும் போது இது என்ன அப்படின்னா இந்த மாடலிங்கில் இருக்கும் போது அவங்க இந்த மாடலிங்கில் இருக்கிறதுனால ப்ரமோட் பண்ணித்தரேன், ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஒரு ப்ரைவேட் நிறுவனம் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அபிஷேக், தேனாம்பேட்டையை சேர்ந்த ரஞ்சிதா பத்ராத்ரி அவங்க கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு மாடலிங் பர்சன், அதை ப்ரமோட் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வாங்கியிருந்தாங்க. பட் அந்த ஈவெண்ட் ரிஜெக்ட் ஆனதுனால அந்த ஈவெண்ட் வந்துட்டு நடக்கல. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா அவங்க கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஈவெண்ட்டுக்காக தான் பணம் கொடுத்து அந்த இடத்துல ஈவெண்ட்டே வந்துட்டு இங்கே நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மணியை வந்து எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. பணம் அவங்க கொடுக்கலன்றது காரணமாக வச்சு அவங்க மேலே தேனாம்பேட்டு காவல் நிலையத்தில் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் தேனாம்பேட்டு காவல் நிலையத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது கம்ப்ளைண்ட். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த யூடியூபர்ஸ் விஷயத்துல, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் விஷயத்தில் பார்த்தோன்னா ஒரு ஆண் அங்கே ஒரு பெண் சிக்கினா ஒரு ஆண் வந்து அங்கே அப்படியே சிக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தோம்னா நமக்கு இப்போ அது கனெக்டிவிட்டி வரும்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யா எடுத்துக்கிட்டா சிக்கந்தர், திவ்யா எடுத்துக்கிட்டா கார்த்திக், இந்த மாதிரி ஒருத்தர் கூட சேர்ந்து பார்த்தோன்னா சித்ரா அவங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துல. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து அபிஷேக் சாம், இந்த பர்சனும் எல்லாத்துலேயும் இருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எல்லா இடத்துலையும் இந்த பர்சனும் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு கேஸ் இருக்குது, மீரா மிதுன் மேலே இருந்துச்சு அந்த கேஸு. அதெல்லாம் தாண்டி
கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எங்க போறாங்க வராங்கன்னு அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. சடனா வருவாங்க, சடனா அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வீடியோ அவங்க ஜெயில்ல இருந்து எப்ப வந்தாங்கங்கிறதே நமக்கு தெரியல மேம். தெரியல. வந்தாங்க, அதை வந்தா என்ன 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 ஒருவேளை என்ன எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுல வீடியோ போடுறதாகட்டும், டே டு டே ஐ திங்க் வீக்லி ஒரு வீடியோன்னு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ரீசெண்டா வந்ததுல இருந்து. ஏன்னா அவங்க அப்பவே நிறைய சர்ச்சைக்குள்ளாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎம் அவர்களை பேசி ஆகட்டும், இன்னும் நிறைய அரசியல்வாதிகளை பேசி ஆகட்டும். இப்போ வந்து அவங்க பேசியிருக்காங்க, என்ன வந்து யாராவது பொண்ணுங்க ஃபாலோ பண்ணா, நான் பண்ற விஷயத்த பண்ணா வந்து லைக் சொல்லவே முடியல, அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை யோசிக்க வைக்குது. கண்டிப்பாக. ஏன்னா திரும்ப தான் இவங்க எல்லாரும் என்ன ஐடியாலஜியில் இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஓகே, எவ்வளோ அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாமே மறந்துடுறாங்க. இவங்க பேசுகிறத பார்த்தா நான் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த பூமியும் அழிஞ்சிரும், கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களோட டாக்ஸ் எல்லாமே அங்கே நம்ம பார்க்கும்போது இல்லையா. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் இப்போ நம்ம எதுக்காக நம்ம ஒரு சிஸ்டமே கொண்டு வரும், ஒரு பனிஷ்மெண்ட்ன்ற ஒரு விஷயமே. இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் இது, ஓகேவா. அந்த பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாவாச்சும் ஒரு வேலை திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு குற்றவாளியை திரும்ப திருத்தணுங்கிறது தான் விஷயம். அதுக்கு ஜெயிலில் ஃபுல்லாக வைக்கிறதுக்கான ப்ராசஸ் இல்லை. உள்ளே போய் அந்த ரெஃபர்மேஷன் பீரியடுக்காக தான், அந்த டிரான்சாக்ஷன் பீரியடை நம்ம இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பட் அது எதுவுமே இங்கே இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க அப்ஸ்கேண்ட் ஆகி லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும்னா பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு கைண்ட் ஆஃப் கிரைம் டு அன் எக்ஸ்டென்ட் இல்லையா. அந்த இடத்துல நம்ம என்னென்ன போன வாட்டி பார்த்தோம் வழக்குகள் அப்படிங்கிறது டோட்டலாக 5 கேசஸ் டோட்டலாகவே இன்க்ளூடிங் திஸ் இருக்கும் போது. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க ஸ்டில் வெளில வந்து பேசக்கூடிய விஷயம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே அவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா என்னோட ஃபேஸை வச்சு தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. நயன்தாராவாகட்டும் இன்னும் சொல்லியிருந்தாங்க சில நடிகைகள் பேரை சொல்லி என்ன சொல்லுது, மார்க்கெட் அவங்களுக்கு வராது, என் ஃபேஸை யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு மார்க்கெட் வருது அப்படிங்கிற மாதிரியும் அரசியல்வாதிகள் என்னன்னா லிட்டரலி ஓப்பனாக சொல்லலாம், நான் போட்ட பிச்சை நான் தான் கொண்டு போய் அந்த சீட்டில் உட்கார வச்சிருக்கேன். மேம் அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க எல்லாரும் என்னை கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டப்ப நான் போகலை, அதனால தான் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த தண்டனை போட்டிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது புரியலை மேம். அவங்களுக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்கு, இல்லை உண்மையிலே அவங்க வந்து ஒரு பீயிங் ஹியூமன் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன எல்லாருமே கூப்பிட்டாங்க, அவங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வல்கராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கூப்பிட்டாங்க, நான் போலன்னொன்னே என்னை வந்துட்டு ஜெயிலில் போட்டாங்க. விச் மீன்ஸ் திரும்ப நான் சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ எப்படி ஆகுது, இப்போ நம்ம பேசும்போது பார்த்தோம், இப்போ முன்னாடி வந்து ரவுடி பேபி சூர்யாவாகட்டும் ஒரு இடத்துல ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், நம்ம மாற்றத்தில் இருக்கேன், ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்கேன்ற ஒரு வார்த்தையாக தான் அவங்க வாயிலேருந்து வருது. சப்போர்ட்டிவ் நான் சொல்ல வரல, ஒரு வார்த்தைகள் ஒரு ரியலைசேஷன் ஃபேக்டராக தான் அங்கே இருக்குது. இப்போ திவ்யா கிட்ட என்ன ஆச்சு அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணும்போது பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன், வேர்டு அப்படி தானே இருந்தது. ஏன்னா அவங்க கேட்கும் போது எவ்வளோ பேர் பிட்டு படத்தில் நடிக்கலையா, ப்ளூ ஃபிலிமில் நடிக்கலையா, அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன். அப்போ நானும் அந்த மாதிரி ஆக்டர் தான், ஒரு ஆக்டர், எனக்கு பைசா பே பண்ணுறாங்க, எனக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க, நான் நடிக்கிறேன். அங்கே இடத்துல ரியலைசிங் ஃபேக்டரே கிடையாது. அதுக்கு டு அன் எக்ஸ்ட்ரீம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கொயர் தான் வந்துட்டு இந்த இவங்க மீரா மிதுன். ஏன்னா எங்கேயுமே அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. வெளியே வந்து அவங்க ஸ்டில் சொல்கிற விஷயம், நான் இதெல்லாம் வெளில இருந்தால் தட்டி கேட்பேன், நான் நிறைய நியாயத்துக்காக போராடுறேன், அதனால் என்னை உள்ள தூக்கி வச்சுட்டா கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று இவ்வளோ நாள் செலிபிரிட்டி, சோ கால்டு செலிபிரிட்டி நான் இதில் வர இன்னொன்று சொல்லியிருப்பாங்களே, எனக்கு இருக்க மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான என்ன சொல்கிறாங்க ஃபேன்ஸ், சாரி அதை சொல்ல வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் கூடமே வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்க, தான் ஒரு குடிமகள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. அதுவும் அவங்க சொன்ன டோன்மே வந்து நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு வேற சொன்னாங்க. விச் மீன்ஸ் அவங்க குளிக்கிறது இல்லை, ட்ரெஸ்ஸு மாற்றுறது இல்லை, இதெல்லாம் எப்படி சாக்ரிஃபைஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க சொல்கிற விஷயம் பப்ளிக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், என்னோட மக்களுக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது மறுபடியும் வந்து அவங்க அந்த லோயர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் இவங்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் சொசைட்டிலே ஒன்று எடுங்களேன், இன்னைக்கு என்ன நடக்குது, ஜாதியை வச்சு தான் எல்லாமே. ஒரு அரசியலே எடுத்துக்கோங்களேன், எதை வச்சு பெருசாக ஃபோக்கஸ் ஆகுதாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவாலிட்டி, நம்ம லாவும் அதான் சொல்லுது, அம்பேத்கர் சொன்னதாகட்டும் இல்லை தலைவர்களோட கொள்கைகள் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருந்துச்சு, எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லா உரிமையும் இருக்குது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இது எல்லாமே இருக்கும் போது ஸ்டில் நடக்கக்கூடிய அரசியலே, அதாவது ஒரு பர்சன் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னாலுமே அங்கே பண்ணக்கூடிய ஜாதி அரசியலாக தான் இருக்குது இன்னும் ஸ்டில். ஏன்னா ஜாதி ஓட்டுங்கிறது இன்னும் இங்கே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. மேபி இவங்க அப்படியே நினச்சாங்களோ என்னவோ தெரியல, பிற்படுத்தப்பட்டோருக்காக நான் இருக்கேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க எல்லாம் அப்படியே வந்து நீங்கள் தாம்மா என் தெய்வம் எங்கள் குலதெய்வம் சொல்லுவாங்களா என்னன்னு இவங்க நினச்சாங்களான்னு தெரியாது. அது எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுக்கிறது தான், ஒரு லைம் லைட்டுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான். இது இந்த ரோடை போட்டாங்கல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இதை பார்க்கும்போது நமக்காக இவங்க எதாவது பண்ணுறாங்களா அப்படி, அதாவது டார்கெட்டிங் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம் போகும் இந்த இடத்துல. தட் வாஸ் நாட் பை ஆக்ஷன், ஒன்லி பை வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் இங்கே விஷயம். அவங்க ஜஸ்ட் அதை சொல்லிட்டா இன்னொன்று என்னன்னா இறங்கி செய்யணும் ஒரு மக்களுக்காக நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
பேசவும் செய்வாங்க, இறங்கியும் அங்கே செய்வாங்க. இல்லை இறங்கி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவாங்க. அது எப்படின்னா பெருமையாக உட்காந்து ப்ரைடெல்லாம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஏன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது சிம்டம்ஸ் சொல்கிறேன், உங்களால் அதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். NPD எனக்கு ஒருவேளை அப்படி இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது இந்த இடத்துல இவங்களை ரிலேட் பண்ணும்போது. சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஒருவேளை அந்த மாதிரி பர்சனாக இவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ளே போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம், நான் இல்லைனா ஒன்றுமே கிடையாது, என்னால் தான் எல்லாமே நடக்குது, நான் தான் எல்லாரையும் அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன், நான் தான் டிசைடே பண்ணேன் இவங்க தான் உட்காரணும்னு, சேரில் இவங்க தான் உட்காரணும் டிசைட் பண்ண ஃபேக்டரே நான் தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்னை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டாங்க, நான் போகலன்னு என்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, இதுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் நின்று அப்படியெல்லாம் இந்த இடத்துல அவங்க பேசுகிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வேர்ட்ஸ் அதான் வல்கராக போட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிற வேர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க ஸ்டில். பட் இதில் என்ன ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இல்லை என்ன ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, 2 விஷயம் இருக்கணும். ஒன்று செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு வேறு யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்கணும். அங்கே இங்கே ரெண்டுமே இல்லை அப்படின்னா அப்போது என்ன கேட்டகரியில் அவங்கள சேர்க்கறதுனே நமக்கு தெரியல இந்த இடத்துல. மேம் இப்போ அவங்க பேசுகிற இந்த வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற இந்த வல்கரான வேர்ட்ஸ், இதுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை? ஆல்ரெடி அவங்க மேலே வந்து எக்கச்சக்க செக்ஷன்ஸும் போட்டாச்சு, இந்த தண்டனைங்கிறதையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் வெளியில் வந்து மறுபடியும் இதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் டு தி எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? குண்டாஸ் தான் அகேன் டு அன் எக்ஸ்ட்ரீம். அதான் ஏன்னா உங்களுக்கு அப்சீன் ஆக்ட் பண்ணாதன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்மிட் பண்ணாதன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல திரும்ப திரும்ப சோஷியல் மீடியாவில் உட்காந்து அவதூறு பரப்ப வேணாம்னு சொல்லிட்டு எஸ் ரைட் டு ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. பட் அது என்ன வகையில் இருக்கணும்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுகிற வகையில் அது இருக்கணும். ஓகே, அதை விட்டுட்டு இங்கே என்ன எப்படியா இருக்கக்கூடாது அப்படின்னா, மற்றவங்களை டார்கெட்டிவாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் டிஃபர்மேஷன் கீழே கொண்டு வரப்படுறாங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இந்த இடத்துல. ஓகே, அந்த விஷயத்தை அந்த இடத்துல பண்ணக்கூடாது இல்லையா இங்கே? ஏன்னா நீங்கள் பொதுவாக எல்லாருமே உள்ளே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இங்கே கடவுளில் ஆரம்பித்து இருக்க வந்துட்டு ஒரு மக்கள் வரைக்கும் எல்லாருமே போட்டு தாக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அது அவங்க வேற மாதிரி டர்ன் எடுத்துருந்தா மேபி ஒரு நல்ல சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிஸ்டாவோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராவோ அவங்க இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. பட் அவங்க என்னன்னா எப்பவுமே நம்ம சர்ச்சை, நம்ம மீரா மிதுனா சர்ச்சை ஈக்குவல் டு அப்படிதான் இருக்கணும், தான் எப்பவுமே ஒரு லைம் லைட்ல இருக்கணும். ஓகே, தான் தான் விஷயம், தானா எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னா ஒரு ராங் செட்டிங் ஆஃப் மைண்ட் தான் அது அந்த இடத்துல. இப்படிலாம் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். பட் மக்களும் என்ன பண்ணுவாங்க பாருங்க, அவங்க வெளில வந்தோடனே அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு இது நம்ம பேசாம டீசர் மூவியா போட்டா கூட ஓடும் போல. ஆக்சுவலி டீசர்ல என்னென்ன வேர்டுப்பா சொல்லியிருக்காங்க, மூவில என்னென்னலாம் சொல்ல போறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு போகும் போல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருக்கும் போது தான் அங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. முன்னாடி மணி லாண்டரிங் விஷயம் சொன்னோம் இல்லையா, உள்ள போயிட்டு தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு வந்தது அந்த இடத்துல. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும் போதே தான் அவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது பாருங்க எங்க வரைக்கும் அவங்களோட லைம் லைட்டோட எக்ஸ்போஷர் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வனிதாவையும் ஒரு வாட்டி என்கொயரி பண்ணாங்க. ஏன்னா அவங்க குழந்தைய வந்து இவங்க வச்சிருக்காங்க, கஸ்டடி இவங்க கிட்ட தான் இருக்கு, கடத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொன்னப்போ அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சு. ஸோ வரைக்கும் பிக் பாஸ் இதில் வந்துட்டு இந்த 2 பேரும் தான் உள்ளே போயிட்டு போலீஸார் விசாரிச்சுட்டு வந்த ஒரு 2 பர்சனாக இவங்க இருக்காங்க. மேம் இப்போ வந்து நீங்கள் நம்ம பேசும்பொழுது NPD அப்படிங்கிற அந்த டேர்ம் சொன்னீங்க, ஒரு வேளை உங்களுக்கு இது இருக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்ன மேம்? சிம்டம்ஸ் ஐ திங்க் நான் இப்போ சொல்லும்போது எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்சிஸ்டிக் பர்சன் அப்படின்னா தன்னோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல. தான் எப்போவுமே ஹை சென்சிட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில கேட்டகரிஸ் வந்து இங்கே இருக்குது. என்னன்னா எப்பவுமே தான் ஒரு ப்ரிவிலேஜாக இருக்கணும், எனக்கு எல்லாரும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது அவங்க பேசுகிற வார்த்தையில் இருக்கா மொதல் விஷயம். ரெண்டாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு மட்டும்தான் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் நானே கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போவுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இந்த இடத்துல கிளியராக நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரை விட தான் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஈவன் வித்தவுட் அச்சீவ்மெண்ட். அதான் நான் ஒரு விஷயத்தை சாதிக்கிறேங்க, ஓகே அந்த சாதனைனால என்னை யாராவது ரொம்ப பெருசாக நினச்சா பரவாயில்ல, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒரு டேஷும் நான் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாரும் என்னை வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதுவும் நமக்கு ரிலேட் ஆகுது. நாலாவது விஷயம் இங்கே என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க ஒன்றுமே பண்ணாமல் தான் இதை சாதிச்சுட்டுன்ற ஒரு கர்வம் இருக்கும் அந்த இடத்துல. அது வேணா அந்த பை வேர்ட்ஸ் தான் இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்ஷனில் அந்த விஷயம் பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரை விட அவங்க சுப்பீரியர், ஓகே அவங்களால மட்டும்தான் பீப்புள் எல்லாரையும் ஈக்குவல்னு மாற்ற முடியுன்ற ஒரு இது ஆப்வியஸ்லி இருக்கா, அதை கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாரையும் கொஷின் பண்ணலாம், ஆனால் இவங்களை யாரும் கொஷின் பண்ணக்கூடாது, அதுவுமே இங்கே ரிலேட் ஆகுது ஆக்சுவலி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் மேலேயும் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, எந்த சுச்சுவேஷன் மேலேயும் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, அதுவும் இங்கே இருக்குது, இதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் எல்லாரும் இவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப அரகண்ட் வே, ஆட்டிடியூட் வே, சர்க்காசமாக அது இருக்காது,
அரகண்ட் ஆட்டிடியூட் வேவாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அதாவது இன்னசென்ஸ் ஒரு ஃபேஸை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த விஷயம் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குன்னா, ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேணும், அவங்க இருக்க இடம் அப்படின்னா அதை இன்சிஸ்ட் பண்ணி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், நான் இதை வந்து கொண்டுட்டு போகணும், இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்க்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க தனிமையில் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி மக்களுக்காக இது பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அவங்க பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. இதே ஒரு கும்பலில் கொண்டு போய் விட்டு பாருங்க, அவங்கள டோட்டலாக வேறு பிஹேவியர் இருக்கும் அந்த இடத்துல. அதுவும் இவங்களுக்கு பர்ஃபெக்டாக ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு லைம் லைட் கிடைக்கலனா கோவத்தின் உச்சிக்கு போகிறது, போய் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விடுறது, அதுவுமே இங்கே ரிலேட் ஆகுது நமக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா, எப்பவுமே அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதாவே நினச்சிப்பாங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணல, என்னால் இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, எப்போவுமே அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அந்த ஒரு இதுக்குள்ளே பேஸ்கெட்குள்ளே இருக்க மாதிரி அவங்க நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு காமன் பர்சன் வந்து அது வந்து பீக்குக்கு போனாலும் அதை எடுத்துப்போம், ஃபால் டவுன் ஆகுதுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். இவங்களால ஃபால் டவுன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எப்பவுமே அங்கே தான் இருக்கணும், அங்கே மட்டும்தான் இருக்கணும். ஃபால் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு எப்படி அந்த ஃபால் டவுனை சரி பண்ணி மேலே கொண்டு வரலாம்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல, தான் ஒரு சுப்பீரியர், தான் என்றைக்குமே ஃபால் டவுன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. டெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும், ஆனால் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த இன்செக்யூர் ஃபீல்னால தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே தான் ஒரு சுப்பீரியர்னு காமிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபைனலாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே எப்பவுமே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட இருக்க ஒரு பர்சன், ஒரு தெளிவே அவங்களால பார்க்க முடியாது, எப்பவுமே டிஸ்ட்ராக்டடாக அப்படியே இருக்க ஒரு பர்சன். இதெல்லாம் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஒரு பர்சனை நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லணும்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பொருந்தா இல்லையா மீரா மிதுனுக்கு? எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்தது. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு அவங்கள உடனே ஏதோ ஒன்று பண்ணி மென்டல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரிலேட்டபிள் ஃபேக்டரில் தான் வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், மீரா மிதுன் அப்படின்னா ஈக்குவல் டு என்பிடி நம்ம சொல்லலாம், தெரியும் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம ஈஸியாக டாக் சொல்லி முடிச்சிடலாம் இந்த இடத்துல. கண்டிப்பாக மேம். மேம் மீரா மிதுன் கேஸ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இந்த டிஸார்டர் இருக்குமோ என்னமோ, அந்த டிஸார்டருக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கிளியராக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு இந்த கேஸில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான பிஹேவியர் ஐ திங்க் பீப்பிள் they'll get answer ன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க என்ன மாதிரி மென்டாலிட்டின்றதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக மேம். ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி மேம். நன்றி. மீரா மிதுன் இந்த கேஸோட லே அவுட் அப்படின்னா அது என்ன விஷயம் மேம்? இவங்க மீது வந்து 4 கேசஸ் ஆக்சுவலி. ஓகே, அதில் வந்து உள்ளே இருந்துட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேஷ் முன்னேற்ற கழகம் ஆளுங்க வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சினானுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மீரா, நாங்கள் கரெக்டாக பார்த்துப்போம் பப்ளிக்கை, நாங்கள் உங்கள் கீழே கரெக்டாக வேலை செய்வோம். இவனுங்களை எடுத்துன்னு வந்து உட்கார வச்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஜோ மைக்கேல் அவரை தான் வந்து இவங்க இங்கே த்ரெட்டனிங் பண்ணி, ஜோ மைக்கேல் பிரவீன் அவர் ஃபைனலாக அவர் போய் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட். மொத்தம் இங்கே நம்மளால 4 கம்ப்ளைண்ட் பார்க்க முடியுது மீரா மிதுன் அவர்கள் மீது. ரொம்ப வேற மாதிரி இருக்குது. என் மேலே தேவையில்லாமல் புட்டப் கேஸ் போடுறாங்கன்ற அளவுக்கு ஜட்ஜு கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு தான் அவங்க அங்கே நடந்திருக்காங்க. எழும்பூர் நீதிமன்றத்தில் போகும்போது அங்கே ஜட்ஜே சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, இவனுங்க எல்லாருமே கூப்பிட்டு நான் படுக்கலங்கிறதுக்காக தான் என்ன ஜெயில தள்ளினானுங்க. நான் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்து, நல்ல ஜாதியில இருந்து பிறந்து, நல்ல முதலியார் ஜாதியில இருந்து பிறந்த பொண்ணு, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நானு. Schedule caste people, that list should be completely taken care, where how much crimes have been done by anybody and those locals should be completely caught. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிரட்டல் வழக்கில் வந்து ரெண்டாவது அவங்க இது பண்ணாங்க. யார் மீது அப்படின்னா, ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில் வச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அந்த இடத்துல. ஓகே, கொடுக்காம தான் போலீஸே அவதூறாக பேசுகிறாங்க. இப்போ அவங்க மேலே என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் கேஸ் போட்டிருக்காங்க? நம்ம இப்போ இங்கே வந்து செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐபிசி செக்ஷன் 153. அது வந்து என்னவா வேணா இருக்கலாம், ஆன்லைன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒருத்தவங்க டார்கெட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை த்ரெட்டனிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸ் நேச்சர் ஆஃப் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக அவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக அதுதான் அந்த இடத்துல. அரசியலில் இவங்களுக்கு இருந்த தொடர்பு அப்படின்னா அது என்னது? சினி பீப்புளையும் விட்டு வைக்கல, பொலிட்டிஷியன்ஸையும் விட்டு வைக்கல. ஸோ இன்னும் அவங்க யாருமே பெருசாக எல்லாரும் என்ன சொல்கிறது, நான் மட்டும்தான், என்னால் தான் எல்லாமே நடக்குது, என்னால் தான் உலகமே சுற்றுது, இல்லைனா உலகம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. நான் பண்ண தப்பு, ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல். நான் வந்து நிறைய பெரிய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பீப்புளோட இருக்கணும், பீப்புளோட கனெக்டடாக இருக்கணும், சும்மா ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து செக்ரிகேட் ஆகக்கூடாதுன்னு
நான் அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்சேன், அவனும் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரி, அட்லீஸ்ட் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்க திருந்தி வருவாங்கன்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ரெஃபர்மேஷன் தான் இல்லையா, மினிமல் பனிஷ்மெண்ட் எதுக்குமே இதுக்கு கிடையாது இந்த இடத்துல. ஓகே, இப்படியே போனா என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல குண்டாஸ் தான் போகும் அதுக்கப்புறம். And that's why I boycotted Tamil Nadu completely, because of the locals. YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. இம்ப்ரெஸ் ஃபிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது.